வணக்கம் அன்பு நேர்களே. டைம் எஃப்எம் அன்பு நேர்களோடு இணைந்திருக்கிறோம். அதே நேரத்தில் டைம் எஃப்எம் வேர்ல்ட் என்னும் யூடியூப் சேனலின் ஊடாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை இறையுடன் ஓர் உரையாடல் நிகழ்ச்சியையும் நாங்கள் பார்க்கலாம், கேட்கலாம். அந்த வகையில் யூடியூப் நேயர்களுக்கும் நாங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இன்று எங்களோடு இறையுடன் ஓர் உரையாடல் நிகழ்ச்சியிலே டாக்டர் லம்போதரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இன்று நாங்கள் அவரோடு ஒரு மிகச்சிறந்த விடயம் பற்றி பேச இருக்கிறோம். கோயில்கள் எப்படி இருக்க வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும், நமது கோயில்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம் டைம் எஃப்எம் நேயர்களே. ஒரு சிறிய கால இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் இந்த புத்தாண்டிலே உங்களை இந்த வானிலையிலே இறையுடன் ஓர் ஊடாக மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு ஹாட் டாபிக் என்று சொல்லுவார்கள், நிகழ்காலத்துடன் பொருத்தமாக கனடா தேசத்திலே இந்த குளிர்காலத்திலே மிகுந்த சூடான ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் இன்று உரையாடப் போகின்றோம். உங்கள் கருத்துக்கள், கேள்விகளுடன் நீங்கள் காத்திருங்கள். சரி, நாங்கள் முதலாவதாக இந்த கோயில்கள் என்பது எங்களுடைய கலாச்சார மையங்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய பக்தி இடங்கள், எங்களுடைய சுமைகளை இறக்கி வைக்கின்ற, ஆண்டவனிடம் சரணடைகின்ற ஒரு முக்கியமான ஸ்தலங்கள். இந்த வகையிலே என்னிடம் ஒரு கேள்வி மாத்திரமல்ல, இது நிறைய பேரிடம் இருக்கின்ற கேள்வி. இறைவன் எங்கும் இருக்கிறான், எங்கும் பறந்திருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்று சொல்வோம். அப்படியானால் ஏன் கோயில்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டும், ஏன் வழிபட வேண்டும், அங்கே ஏன் வழிபட வேண்டும்? நல்லது, அருமையானது ஒரு கேள்வி. அதில் பாரம்பரியமான ஒரு விடை ஒன்று இருக்கின்றது. அதை சொல்லி போட்டு அறிவியல் ரீதியான விடைக்கும் செல்லலாம். நாங்கள் பாரம்பரியமான விடையிலே சொல்லுவார்கள், பசுவிலே உடல் எல்லாம் இருந்தாலும் மடியிலே தான் பால் வரும். அதுபோல இறைவன் எங்கும் இருந்தாலும் ஆலயத்திலே தான் என்னுடைய அருள் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். சொல்லுவேன், நாங்கள் சொல்றது காத்து எங்கே இருக்கிறது, எங்கேயும் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய வாகனத்திலே டயருக்கு காத்தடிக்க வேணும் என்று சொன்னால் எல்லா இடமும் காத்திருக்கன்னு போட்டு இருக்கலாம். நாங்கள் காத்தடிக்கிற அந்த கருவி இடத்துல போய்த்தான் காற்றடிக்க வேண்டி இருக்கிறது, அப்படி சொல்லலாம். அது ஒரு விளக்கம். ஆனால் பொதுவாக ஒரு விளக்கம் என்னென்று கேட்டால், இந்த ஆலயம் என்னத்துக்கு இருக்குது, ஏன் ஆலயத்துக்கு போய் வணங்க வேண்டும், நாங்கள் வீட்டிலே கும்பிடலாம் தானே. அது ஒரு கேள்வி. கும்பிட்டால் எல்லாம் கிடைக்கும் தானே, இறைவன் எங்கும் இருக்கிறார். நிச்சயமா ஈடுபாடு என்பது முக்கியம். அப்ப இதுக்குத்தான் அந்த ஆலயங்கள் எப்படி என்று சொன்னால், இறைவன் எங்கேயும் இருக்கின்றான் என்று இருக்கிறது. இறைவன் எங்கும் இருப்பவன், எல்லாம் வல்லவன், அவர் அளவற்ற அன்புள்ளவர், அளவற்ற அருள் உள்ளவர், அளவற்ற ஆற்றல் உள்ளவர். அப்படியே அவரை எல்லாம் பற்றி சொல்லுகிறார் வேதங்கள். ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியனே, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதான் அந்த இறைவன் என்று சொல்லியாச்சு. சரி, அப்ப அவருக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்கிறது. அது என்ன தொடர்பு என்றால், அவர் இந்த உயிராகிய எங்கள் மீது அன்பு அக்கறை உள்ளவராக இருக்கின்றார். God cares for us. எங்களுக்காக அந்த இது இருக்கின்றது. அதுதான் அடிப்படை உறவு. அப்ப அந்த உறவை நாங்கள் கொண்டாட வேண்டும். எங்களுக்கு தெரியும், உறவு கொண்டாடாவிட்டால் போயிடும். கடன் கீழாம போட்டது உறவு போகாமல் கிட்டது என்று சொல்லுவார். கடவுளோடு எப்படி கொண்டாடுறது? கடவுளை சொல்லுவார்கள், ஐயோ அவரை எண்ணுதற்கரியா என்று சொல்லுகிறோம், சிந்தனைக்கு எட்டாதவன் என்று சொல்லுகிறோம், வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது என்று சொல்லுகிறோம், உருவம் இல்லை என்று சொல்லுகிறோம். அப்ப அவர் எப்படி போய் நான் அவரோட கொண்டாடுறது, எப்படி அவரோட ரிலேட் பண்றது, என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை எப்படி நான் அறிந்து கொள்றது, உறுதிப்படுத்துறது? அதற்குத்தான் உத்திகளை தந்தது ஆகமங்கள். அப்ப அந்த ஆகமங்கள் அந்த உத்திகள், வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறதான. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாக, அன்னித்தல் என்ற அணுக்கமாய் வருவதற்கு, அன்னித்தல் என்ற அனுபவிப்பதற்கு, ரெண்டுக்கும் கருத்து இருக்கின்றது. இந்த உத்திகள்ல 3 உத்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுக்கு சைவத்தில். ஒன்று இறைவனோட கொண்டாடுற வழி பூசை, 2வது ஹோமம், 3வது தியானம். தியானம் மிகச் சிறந்தது, ஆனால் எல்லாருக்கும் கடினம். அது மனத்தை ஒருமைப்படுத்தி வச்சிருக்க வேணும். மற்றது சிந்தனைகள் வேறு இடத்துல ஓடக்கூடாது. இல்லாவிட்டால் கண்ணை மூடிக்கொண்டிருந்து எல்லா யோசனையும் செய்து போட்டு தியானம் செய்து கொண்டு எழுப்பி விடுவோம்.
தியானத்தை பற்றி கேட்கணும். பகவத்கீதையிலே அர்ஜுனனுக்கு தியான யோகத்தை பற்றி கிருஷ்ணர் சொல்லுகின்றார். தனியான இடத்திலே இருக்க வேண்டும், நல்ல ஒரு தர்ப்பை புல்லோ அல்லது பொதுவான ஆசனம் போட்டிருக்க வேண்டும், உடல் நேராக இருக்க வேண்டும், கழுத்து முதுகு தலை சிரசு நேராக இருக்க வேண்டும், மூச்சு நிதானமாக விட வேண்டும், இருந்து கொண்டு நாசி நுனியை பார்த்தபடி இருந்து மனம் ஒருடமும் போகாம இப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் முடிஞ்சோன்னு அடுத்த கேள்வி அர்ஜுனர் கேட்கிறார், மனம் ஒரு குரங்கு கிருஷ்ணா, இது கடினமாய் என்று சொல்லி கேட்கிறார். இது யார் கேட்டது? அர்ஜுனன் மிகுந்த மன ஒருமைப்பாடுடையவன். அவனுடைய வில்வித்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். அவன் ஒரு ஒரு திரௌபதியை அந்த சுயம்பரத்திலே வெல்வதற்கு சுழன்று கொண்டிருந்த ஒரு பொம்மை, கிளிப்பொம்மையை அந்த பின்புறத்தலாயில இருந்து அந்த நீரில் இருக்கிற பிம்பத்தை பார்த்து அம்பெய்து அதை விழுத்தினது. அவ்வளவு கூரிய ஃபோக்கஸ் அண்ட் கன்சன்ட்ரேஷனுடைய அர்ஜுனனுக்கே தியானம் கடினமாயிருக்கின்றால் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கு. அது உண்டு. ஹோமம் என்று சொன்னால் அது நெருப்பு வேணும், இடம் வேணும், அதுக்கு ஐயர் வேணும், அதெல்லாம் வேணும். அதுக்கும் கொஞ்சம் கஷ்டம். இடக்கிட எப்பால் விருந்துட்டு செய்யலாம், நெடுக செய்யலாம். எல்லாருக்கும் இலகுவானது பூசை. பூசை செய்யலாம். பூசை வீட்லையும் செய்யலாம். அதில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு இருந்தாருண்டா அவருக்கு ஒரு இருக்கிற சுவாமிக்கு ஒரு துடைச்சு அவருக்கு அதில் ஒரு பொட்டோ பூவை வச்சு அவருக்கு ஒரு தூபத்தை காட்டி தீபத்தை காட்டி சந்தனத்தை வச்சு ஒரு நைவேத்தியம் பாலோ பழமோ வச்சு கற்பூர தீபம் காட்டினா அது பூசை ஆகிடும். பஞ்சோபசார பூசை அது நல்லதுதான். ஆனால் பூசையை முறைமையாக இறைவனோடு கொண்டாடும் விதமாக செய்யணும் என்றால் அதுக்கு உள்ளார்த்தமுள்ள பூசை இருக்கின்றது. இப்போ உட்பட செய்யணும்டா இந்த பூசையை எவ்வளவு நேரம் செய்யலாம்? நாங்கள் எங்கள்கிட்ட கேள்கொட்டு ஆக்களே பார்த்தா நாங்கள் ஒருவரும் வீட்டிலே அப்படி செய்கிறதே இல்லை. வீட்டிலே ஒரு சுவாமி ஒரு குளோசெட்டில் இருப்பார். இப்போ விடையில ஒரு காவிரை திறந்து பார்ப்போம். நாங்கள் தூசு தட்டுறதே அருமை. சில வீடுகளில் மட்டும்தான் தினமும் விளக்கேற்றுவார்கள். அதில் தோத்திரம் பாடுறது இது வைக்கிறதுண்டா அது மிகவும் அருமை. அப்போ என்னென்றால் எங்களுக்கு வாழாந்த வாழ்க்கையிலே எல்லாருக்கும் அது சரி வராது. நாங்கள் சொன்னாலும் கூட நாங்கள் எல்லாருக்கும் சொல்லுவோம், இதில் எல்லாம் சொல்கிறாங்க வீட்டை செய்யலாம்னு எல்லாருக்கும் சொன்னாலும் ஆர்வம் இருக்குது, பக்தி இருக்குது, அன்பு இருக்குது. ஆனால் தினமும் ஒரு பூசத்தட்டில் வச்சு அப்படி பூசை செய்கிறது ஒரு 10-15 நிமிஷம் செய்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்ப என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இதற்காக அந்த காலத்தில் இன்னொரு உத்தியை சொல்லி தந்தது. நாங்கள் வீட்டில் செய்கிற பூசை எங்களுக்காக செய்கிறது ஆன்மார்த்த பூசை. அதற்கு தேவைகள் நீங்கள் எல்லாரும் உங்கள் சார்பில் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு மூர்த்தியை வச்சு அதில் பூசை பண்ணுறதுக்கு ஒரு ஆலயம் வச்சு அதுக்குரிய வசதிகளை செய்து கொடுத்து அந்த பூசை செய்கிறதுக்குரிய வேதனமும் வசதிகளையும் கொடுத்து எங்கள் எல்லார் சாப்பிலையும் அப்பா நீ ஒரு நாளைக்கு எங்களோட வசதிப்படி 1 முறையோ 2 முறையோ 3 முறையோ 4 முறையோ மேக்சிமம் 6 பூசை வரைக்கும் இருக்கிறது, அதுகளை செய் என்று சொல்லி ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறோம் ஒரு இடத்துல. அப்ப அங்கே நடக்கிற பூசை இங்கே பூசை செய்யாதவர்கள், அரைகுறையாக வழிபடுபவர்கள், வழிபட மறக்கிறவர்கள், வழிபடாமலே இருக்கிறவர்கள், நினைக்காம இருக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் அங்கே நடந்து கொண்டு அது பரார்த்த பூசை. மற்றவருடைய நன்மைக்காக அந்த பூசை நடக்குது. அது எங்களை ஆண்டவருடன் இணைக்கின்ற ஒரு வழி. அப்போ நாங்கள் வருஷத்துக்கு ஒருக்காவோ அல்லது எங்களுடைய வானொலியிலோ அந்த கோயிலுக்கு போய் ஏதோ ஒரு தட்சிணை கொடுத்தோ அல்ல அர்ச்சனையை செய்தோ அல்லது ஒரு திருவிழாவை செய்தோ ஒரு சப்போர்ட்டை கொடுப்போம். அந்த எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுதுறை பெருவெள்ளம் போல கொடுக்குற சப்போர்ட்டில் அந்த கோயில் இயங்கி கொண்டிருக்கும். ஏன்னா அதுக்கும் செலவுகள் உண்டு இல்லையா? கட்டடம் இருக்கும், வாடகை இருக்கும், மின்சாரம் இருக்கும், இயங்கி கொண்டிருக்கும். அங்கே வேலை செய்கிறவர் இதே ஃபுல் டைமாக செய்வார். அவர்கள் அதை அந்த காலத்தில் ஜெனரேஷனல் டியூட்டியாக வச்சிருக்கிறார்கள். பரம்பரையாக செய்து கொண்டு வருகிற வழியை வச்சிருக்கிறார்கள். இப்போ இதுதான் அந்த ஆலயத்தின் அடிப்படை. அப்போ இந்த ஆலயத்தில் அடிப்படையில் இதை செய்து கொண்டவர்கள் இதற்காகத்தான் ஆலயம் இருக்கின்றது. அதாவது நாங்கள் எல்லோரும் இறைவனோட அன்பாக இருந்தாலும் அவரை வழிபட்டாலும் நல்லபடி உண்மைத்தாலும் அது பூரணமாக அமைவது இல்லை. அதை நிறைவேற்றி செய்வதற்காக நாங்கள் ஒரு இடத்துல ஒருவரை எல்லார் சார்பிலையும் அதை செய்வதற்காக வைத்தோம். ஒரு வைப்ரேஷன் அங்கே இருந்துதான் எங்களுக்கு அது செய்தாலே அந்த தொடர்பு எல்லாருக்கும் இருக்கின்றது. எங்கள் எல்லார் சார்பிலையும் எல்லாரும் வருஷத்துல ஒரு கண்டாலும் கோயிலுக்கு போவோம், இல்லை நேரி கண்டாலும் போவோம், இல்லை வருஷப்புறம் கண்டாலும் போவோம். போகாதாக்கள் எல்லாரும் நிறைய பேர் கூடி இறைவனை தொழுகின்ற பொழுது எங்களுக்கு அது இன்னொன்று, அது அடிஷனல். இது நீங்கள் கோயிலுக்கு போகாவிட்டாலும் கூட உங்களுக்கு அந்த நன்மை வருகிறது.
நன்மை வரும். நன்மை வரும். ஏனென்றா அங்கே அது நடந்து கொண்டு இருக்கு. ம். இனி ஒவ்வொரு நாள் நடக்கிற பூசையும் அது நிறைவென்று சொல்லலாம். ம், ம், ம். அப்ப அதற்கு பிறகு அதில் இருக்கிற குறுநர்களை செய்யறதுக்காக உதாரணமாக நான் ஒரு பூசை செய்கிறேன். அது ஆகம வழிப்படி தீட்சை எடுத்து செய்கிற பூசை. ம். அதுல நாங்கள் பஞ்ச சுத்தி செய்து பூசை செய்வோம், ஒரு சின்ன அபிஷேகம் செய்வோம், ஆ. அப்படி எல்லாம் செய்யறது இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் நாங்கள் எவ்வளவுதான் செய்தாலும் அதே பூரணம் இல்லை. ஓ. அப்ப அதற்குரிய நிறைய இருக்கிறது தான் கோயில்ல நித்திய பூசை. ஆனா கோயில்ல ஒவ்வொரு நாளும் அதை செய்து கொண்டு வருது, அதுகளையும் குறைதான் இருக்குது. அதையில் இருக்கிற குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்காக வருஷத்துக்கு ஒருக்கா திருவிழா, திருவிழா. நைமித்திக பூசை, மிக பிரம்மாண்டமாக அபிஷேகங்கள், அலங்காரங்கள், அமுது, மற்றது ஆடம்பரமான வாத்தியம், கீதம், நடனம், நாட்டியம் இதெல்லாம் போட்டு வடிவா செய்கிறது. ம். அது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது உண்டு. அப்ப இதுக்கு ஆலயத்தின் அடிப்படை இது அது உண்டு. காங்கிரிகேஷனல் வர்ஷிப் என்றது, அதாவது கூட்டு வழிபாடு என்பது அது எமது ஆலயங்களுக்கு மட்டுமில்லை, அது கிறிஸ்தவ தேவாலயத்துக்கும் உண்டு, இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கும் உண்டு, யூதருடைய சினகோக்கும் உண்டு, சீக்கியர்களுடைய வழிபாட்டு தத்துக்கும் உண்டு. அது கூட்டு வழிபாட்டுக்கு அது எல்லாருக்கும் உண்டு. ஆனா ஆலயத்தில் இந்த பூசை நடக்கிறது எங்கட சமயத்துல மட்டும்தான் இந்த வழிபாட்டு முறை இருக்கு. மற்ற இடங்களில் ஒவ்வொரு நாளும் அப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணி என்றது அது குறைவாக இருக்கின்றது. ஆகவே இதுதான் அந்த நாங்கள் ஏன் ஆலயம் இருக்குது, அந்த ஆலயத்துக்கு எங்களுக்கு என்ன தொடர்பு, நாங்கள் ஏன் ஆலயத்தில் வழிபட வேண்டும் என்பதற்கான விளக்கம். சரி, நன்றி நன்றி டாக்டர். இந்த ஒரு ஆலயம் அமைக்கின்ற பொழுது எப்பொழுதுமே சில விதிமுறைகள், ஆகம சாஸ்திரம் இருக்கிறது. அந்த ஆகம சாஸ்திரத்தின் படிதான் ஆலயம் அமைய வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் கூட, கனடா உட்பட நாங்கள் தமிழர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலே அமைக்கப்படுகின்ற இந்து கோயில்கள் அதன் வழிதான் அமைக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் நிறைய மக்களுக்கு உண்டு. ஏனென்றால் ஒரு இடத்திலே ஒரு உணவகத்தை நாங்கள் பார்த்திருப்போம் பல ஆண்டுகளுக்கு முன்னர், பின்னர் அது கோயிலாக மாறி இருக்கும். எனவே இந்த ஆகம சாஸ்திரம் பின்பற்றப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வி. அந்த கோயில்களுக்குரிய அடிப்படை கட்டமைப்பை எப்படி இருக்கணும் என்றதை சொல்லுற நூல்கள் ஆகம நூல்கள். இப்போ வைத்தியத்துக்கு வைத்திய நூல்கள் இருக்கிற மாதிரி ஆகமத்தில் ஆகம நூல்கள். கோயில் கட்டுமானம் அந்த அமைப்பை சுற்றி சொல்லுகின்றது, ஸ்ட்ரக்சர். அதிலே உண்டு இந்த விதிமுறைகள். எப்படி என்றால் எங்களுடைய வழிபாட்டுக்கு எங்களுடைய தத்துவ அர்த்தம் என்று சொல்லுவார், உள்ளார்த்தமுடையதாக அந்த அமைப்பு இருக்கின்றது. உள்ளார்த்தம் அதான் அந்த இப்ப எங்களுக்கு சொல்லுவார்கள் என்னென்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், பல்ல புலனைந்தின் காலா மணி விளக்கு. அதாவது தேகாலயம், இந்த உடம்பு ஒரு ஆலயம், எங்களுக்கு இந்த உடம்பு ஒரு ஆலயம். அப்ப அந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு மாதிரி தான் அந்த ஆலயத்தின் அமைப்பு இருக்கு, கட்டமைப்பு ஆகமம். கர்ப்ப கிரகம் இருக்கின்றது, அந்த சாங்டம் சாங்டோரம் கருவறை என்று சொல்லுவோம். அந்த கருவறையில தான் மூலமூர்த்தி இருப்பார். அது எங்களுடைய தலை, சிரஸ். எங்களுக்கு தெரியும், எண்சான் உடம்பில் சிரசே பிரதானம். இங்கதான் எங்களோட மூளை இருக்குது. அவர் போனார் என்றால் ஒன்றுமே வேலை செய்ய. இப்ப கர்ப்ப கிரகம் இருக்கிற மூர்த்தி அங்கே இருப்பார். கர்ப்பகிரகத்துக்கு அடுத்ததாக ஒரு ஒடுங்கிய அந்தராளம் என்ற பகுதி இருந்து அங்கால தொடுக்கும். அது எங்களுடைய கழுத்து பகுதி. அதுக்கு அப்புறமாக அங்கால அர்த்த மண்டபம் ஒன்று இருக்கு. அர்த்த மண்டபத்துல நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாக கிழக்கு தெற்கு பார்த்தபடியாக சிவன் கோயில் என்றால் நடராஜர் இருப்பார் ஆடிக்கொண்டு, அம்பாளும் இருக்கிறது உண்டு. இது எங்கட நெஞ்சறை, இதயம் இடப்பக்கத்திலே இருக்கு, அது துடித்து கொண்டு இருக்குது. இங்க நடராஜர் ஆடிக்கொண்டு இருக்கு. அதற்கு அப்புறமாக இங்க அர்த்த மண்டபத்துக்கு வெளியிலே பார்த்தோம் என்றால் பலிபீடம் இருக்குது. எங்களுடைய வயிற்று பகுதி, சாப்பாடு போடுற இடம், அதுலதான் இந்த சோற்றுருண்டை வைத்து வழிபடுவார்கள், அது இருக்கின்றது. அதற்கு கொஞ்சம் அங்கால பானால் கொடிமரம் இருக்கிறது, அது எங்களுடைய குறிப்பகுதி, ஆண்குறி, அந்த அதிப்பகுதி. அடுத்ததாக அங்க பார்த்தீங்கன்னா சுற்ற வர ஒரு பிரகாரம் இருக்குது, அது எங்களுடைய கைகள், அந்த சரௌண்டிங், அந்த சர்க்கம்ப்ளெக்ஸ். அடுத்ததாக முன்னுக்கு ஒரு கோபுர வாசல் இருக்குது, அது அப்படியே 2 பாதங்களும் நிமிர்ந்திருக்கிற மாதிரி. இப்படித்தான் அந்த ஆலய அமைப்பு இருக்கிறது. இப்ப இன்டிரெக்டாக அந்த ஆலயம் சொல்லுது, நீ இங்க பார்க்கிற கடவுளை
உன்னுக்குள்ளேயும் பார்க்கலாம். ஓ. அதுதான் சொல்வார்கள், உடல் என்பது ஆலயம், உயிர் என்பது கடவுள் ம். அப்படின்னு ஜீவன் சொல்வார்கள். அதாவது உயிர் கடவுள் தான். ஆனா ஆறுக்கண்டு கேட்டால் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். நாங்கள் சும்மா இருந்து கொண்டு சொல்லலாம். ஆமா. அந்த தெளிந்த நிலைக்கு வந்தவர்களுக்கு தான் இந்த ஜீவன் சிவலிங்கம் அப்படி இருக்கின்றது. அப்ப இதுதான் ஆலய அமைப்பு. அப்ப இந்த ஆலய அமைப்பிலே இவ்வளவு அமைப்புகள் இருந்தாலும் இன்றைக்கு ஆலயங்கள் அப்படி இருக்குதுன்னு சொல்றது இதே அமைப்பு எனக்கு ஞாபகம் இருக்கிறது 10-12 வருடங்களுக்கு முன் என்னுடைய பிள்ளைகளுக்கு இதுகளை சொல்லிக் கொடுக்கறது தானே. அப்ப இப்படி ஆலயம் என்றா இப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஒரு ஆலயத்துக்கு போகணும்னு என்னுடைய மகனார் கேட்டார், அப்பா இது என்ன ஒட்டி பிறந்த ரெட்டையர் மாதிரி இருக்கு என்றார். ஏன்னா அந்த ஆலயத்திலே 2 பலிபீடன், 2 கொடித்தம்பன், 2 கற்பகிரகம் இருக்கு. இடையில ஒட்டி பிறந்த ரெட்டையர் மாதிரி இருக்கு கேட்டேன். ஏனென்றால் அந்த ஆலயத்தின் அமைப்பு அப்படி புறல்வா இருக்குது. அவருடைய அப்படி கேட்டேன். அப்படி இருக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது, இந்த தத்துவார்த்தம் அங்க இல்லை, அவ்வளவுதான். மற்றும்படி அதற்காக கடவுள் இல்லை, வழிபாட்டுக்கு பலன் என்று சொல்ல முடியாது. இப்படி இருந்தால் அது மேலாக இருக்கும். பொதுவாக சொல்லுவார்கள், ஆலயத்தில் அடிப்படையாக இந்த கட்டிடங்கள் எல்லாவற்றையும் விட அடிப்படையா பேசிக்க 3 அம்சங்கள் இருந்தாலே அது ஆலயம்தான். ஒரு 3 திங்ஸ் வந்துட்டு ஆலயம். அதாவது திருமந்திரத்தில் ஆய பதிதான் அருட்சிவலிங்கமா, பதி என்கிற இறைவன் வந்து சிவலிங்க வடிவத்தில் அங்கே இருப்பேன். அல்லது பிள்ளையார் கோயிலண்டா பிள்ளையார், முருகன் கோயிலண்டா முருகன் அம்மன். ஆய பசுதான் அடல் ஏறு என நிற்கும். முன்னாடி இருக்கிற நந்தி இருக்கு தானே, அந்த நந்தி அது வந்து பசு என்கிற உன்னுடைய ஆன்மா. சரிதானே, அது அங்க அந்த ஆன்மா அப்படி இறைவனை பார்த்து கொண்டு இருக்கு. அப்ப அது கருத்து கேட்டா நீ உலகத்துக்கு பின்பக்கத்தை காட்டி கொண்டு இருக்கு. அப்ப நீ இறைவனிடம் போக வேணும் என்றால் உலகத்தை பின்தள்ளி இறைவனை பார்க்க வேணும், நோக்க வேணும் என்றதை குறிக்கும். அது 2வது. இந்த 2 அம்சமும் வந்து நீங்க பார்த்தீங்க என்றால் இந்தியாவில, வட இந்தியாவில எல்லாத்திலையும் இருக்கும். ஆனா 3வது அம்சம் சைவ கோயில்கள்ல தென்னகத்தில் இருக்கிறது. சொல்லுவார், ஆய பலிபீடம் ஆகு நல் பாசம். பாசம் என்பது இறைவனையும், பதி என்கிற இறையையும், பசு என்கிற உயிரையும் ஏதோ ஒன்று பிரிக்குது இல்லையா, அந்த பிரிக்கிறது ஒன்றுதான் அந்த பலிபீடம். ஏன் பலிபீடம் வச்சிருக்கிறோம் என்றால் அதுதான் பலியிடப்பட வேண்டிய பிராணி. இங்கேயும் அர்த்தம் பெறுது. ஆதி காலத்துல மனுஷர் எப்படி வழிபட்டார்கள் என்றால் அப்படியே தனக்கு விருப்பமான கடவுளுக்கு உடனே ஒரு கோழியை அறுத்து, ஆட்டு அறுத்து கழிவிடுறது அது இருந்து. அவ பிறகு இது கிறிஸ்தவத்திலையும் நாங்க பார்க்கிறோம். புதிய ஏற்பாடு வரைக்குள்ளதான் சொல்லுகிறார்கள், இல்லை எங்களுக்கு இயேசு கிறிஸ்து கடைசி பலியா வந்தார். அதே மாதிரி எங்களுக்கு அந்த வழிபாட்டு மரபிலிருந்து அடுத்த தத்துவார்த்தத்து வரைக்க நீ ஆடு கோழி எல்லாம் வெட்ட தேவையில்லை, நீ பலியிடப்பட வேண்டியது உன்னட்ட இருக்கிற அந்த கட்டுக்கள், பாசக்கட்டுக்கள், அதுகளைத்தான் வெளியிட வேண்டும். ஆகவே அந்த பலிபீடம் அங்கே இருக்கு. இந்த 3ம் வந்துட்டு தண்டா, அங்க கருவறை ஒன்றும் வரையில. இந்த 3ம் வந்துட்டு தண்டா ஆய அரண்நிலை ஆய்ந்து கொள்வார்க்கு என்று இருக்கு. இவ்வளவு வந்துட்டா the basic சைவ டெம்பிள் இஸ் தேர். அதுக்கு பிறகு கருவறை வாரது, அர்த்த மண்டபம் வாரது, விமானம் வாரது, கோபுரம் வாரது, கொடித்தம்பம் வாரது, சுற்றுப்பரிகாரம், அதெல்லாம் பிறகு அதுகள் வாரது. அடிப்படை இந்த அம்சம் தான். ஆலயம் புதுக்க தொடங்கியக்குள்ள இப்படி பெருசாக கற்பகிரகம் அதெல்லாம் யோச தேவையில்லை. இந்த 3ம் இருந்தாலே அங்க அந்த வழிபாட்டுக்குரிய இது வந்துடுது. அது மிச்சம் அதுக்குரியது தண்ட பாட்டில் அது வரும். ஆனா இந்த அமைப்பு வந்து ஆகமைப்போடு சிறப்பாக இருந்தால் இந்த தத்துவார்த்தத்தை விளங்கக்கூடியதாக இருக்கு. ஆரூரர் இங்கிருக்க அவ்வூர் திருநாள் என்று ஊரூர்கள் தோறும் உணர்வு 2 பாட்டு இருக்கு. அதே மாதிரி எல்லா கோயில்களும் பரவாயில்லை, உள்ளுக்கு அவர் இருக்கிறார் என்பதை குறிப்பதுதான் அந்த ஆலயத்தின் அடுத்த இது. நீங்க அங்க போயிட்டு அது சொல்லுவார்கள், ரன்னிங் இஸ் நெசசரி டு நோ ரன்னிங் இஸ் நாட் நெசசரி. எல்லா இடத்துக்கும் போய் கும்பிட்டு வந்து கடைசியாக தேடின பூண்டு காலுக்குள்ள இருக்கு, அது இங்கதான் இருக்கு என்றுதான் இந்த ஆலயத்தின் தத்துவம். நன்றி நன்றி. இனி அடுத்ததாக உணவகம் முந்தி இருந்தது. அதுல முந்தி என்ன இருந்ததை பற்றி பெருசா தேவையில்லை, எங்களுக்கு தெரிஞ்ச பார்த்தா தெரியும். பல ஆலயங்கள், இப்ப இருக்கிற ஆலயங்கள் முந்தி மயானம் இருந்த இடம். திருக்கச்சி ஏகம்பம், இது வந்து காஞ்சிபுரத்து ஏகாம்பரேஸ்வரர் கோயில், அங்க வந்து கச்சி மயானம் முந்தி. திருவாலங்காடு மயானம், திருக்கடவூர் மயானம். இப்ப மயானத்திலேயே ஆலயம் இருக்குது. பல ஆலயங்கள்ல இருக்கிற சிவலிங்கங்கள் வந்து பெரிய ஞானிகளுடைய சமாதி, அவர்கள் உடல் புதைத்த இடம்.
அப்படியும் இருக்குது. அப்படியால நாங்கள் நினைக்கிற வரை அது அசுத்தம் இது அசுத்தம் இல்லை. இந்த இடத்திலேயும் இறைவன் இருக்கிறார். அந்த இடத்துல நீங்கள் இதுல இறைவன் இருக்கிறான் என்று நினைச்சிட்டால் சரி, அவ்வளவுதான், அங்க அது வந்துடுவார். ஆனா இந்த அமைப்புகள் இருக்கிற பொழுது அதனுடைய தத்துவ விளக்கத்தை மேலும் மெருகூட்டுவதாகவும் அடுத்த படிக்கங்களை அப்படி காட்டி கொண்டு போவதாகவும் இருக்கின்றது. இது இல்லாட்டிக்கு அடுத்த படிக்க இன்னொரு சொல்லி விளங்கப்படுத்தினா தான் போயிடும். இருந்தா கொஞ்ச காலம் வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் போய் கொண்டிருந்தால் அது போனோடனே அவருக்கு ஒரு தோண்டு விளங்க தொடங்கும், இது கங்காலி ஒன்று இருக்கின்றது என்பது புரிய தொடங்கும். அதற்காகத்தான் இந்த ஆலய அமைப்புகள் ஆகம வழிபாட்டில் சொல்லப்பட்ட முறையில். நன்றி நன்றி டாக்டர். இன்னும் ஒரு கேள்வி, இந்த ஆலயத்திற்குள் நாங்கள் செல்லுகின்ற போது வழிபடுகின்ற பொழுது சில விதிமுறைகள் கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள் என்று இருக்கிறது. உதாரணத்திற்கு திரைச்சீலை போட்டு பூசை ஆரம்பிக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் வழிபடக்கூடாது என்று சொல்வார்கள். நேராக வழிபடக்கூடாது, ஒரு பக்கவாட்டில் வழிபட வேண்டும் என்று சொல்வார்கள். இப்படியான விதிமுறைகள் ஆண்டவனுக்கும் எங்களுக்கும் தடை போடும் என்று நம்புகிறீர்களா? ஒன்று என்னென்னு கேட்டால் அதில் ஒரு அடிப்படையான அம்சம் இருக்கிறது. கோயில்ல கருவறையில திரை போட்டிருப்பார்கள். அப்ப பார்த்தால் எங்களுக்கும் இறைவனுக்கும் இடையில ஒரு தடை ஒன்று இருக்குது. எல்லாரும் அது எல்லா சமயமும் சொல்லுது தானே. அப்ப தடை இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தால் அந்த தடையை விலக்குவதற்கு குருவானவர் ஒருவர் வருவார். அப்ப அங்க குரு வருகிறார். அவர் அங்க திரைய விலக்கினார். திரைய விலக்கினாலும் கருவறை இருட்டாத்தான் இருக்கும். அங்க ஞானமாகிய ஒளி அதை காட்டுறார், தீபம் காட்டுறார். இப்பதான் கருவறைக்கெல்லாம் மின் விளக்கு போட்டு எல்லாம் ஒளிச்சா இருக்கிறத உடனே தெரியுது உங்களுக்கு. அந்த கால பாரம்பரியத்துப்படி கருவறைக்கு மின் விளக்கு ஒன்றும் கிடையாது. அப்ப இவர் திரைய விளக்கினாலும் இருட்டாத்தான் இருக்கும். அங்கே அவர் இந்த தீபத்தை காட்டுகின்ற பொழுது தீப ஒளியிலே நீங்கள் ஒரு கிளிம்ஸ் தான் தெரியும், கடவுள் முழுக்க தெரிய மாட்டார். ஏன்னா கடவுளை முழுமையாக ஒருவரும் அறியவோ அடையவோ முடியும். அப்ப அதை அந்த தத்துவார்த்தத்துக்கு தான் இந்த திரை, அந்த குருவானவர் பிறகு அவர் காட்டுற தீபம். அதற்காகத்தான் வழிபட வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்று கேட்டால் இறைவனுடைய பக்கவா ஒன்று நடைமுறை பிரச்சனை ஒன்று. பக்கவாக்கம் இருந்தால் 2 பேரும் ஒருவர் அந்த மறைக்காமல் வழிபடக்கூடியதாக இருக்க வேண்டியது ஒன்று. 2வது சொல்லுவார்கள் இடவனுடைய அருட்பார்வையை சொல்லுவார்கள், கண் பார்வை, கடாட்சம் என்று சொல்லுவார். அக்ஷம் என்றா கண், லட்சுமி கடாட்சம், லட்சுமி கடக்கண்ணால பார்க்கணும். கடக்கண்ணால பார்க்கிறோம் அருள் பார்வை. நேரே பார்க்கிறது உக்கிர பார்வை, தீயவைகளை அழிப்பதற்காக பார்க்கிற பார்வை. அதனுடைய தான் கும்பிடும் போது சொல்லுவார்கள் நீங்க பக்கத்துல சைட்ல நில்லுங்கோ என்று சொல்றது அந்த கடைக்கண் பார்வை விளபாடு என்பதை ஒரு குறிப்பாக விளக்குவதற்காக. இடது பக்கத்தால் சென்று நாங்கள் ஒவ்வொரு விக்கிரகங்களை வழிபடுகின்ற போது இடது பக்கத்தாலே தான் ஆரம்பிக்கிறோம். வலம் தருதல் என்று சொல்றது, வலப்பக்கத்திலிருந்து இடமாக. ஆமா, அது என்ன காரணம்? பொதுவாக பூமியும் வலஞ்சுழியத்தான் அதற்காக கிரகங்கள் எல்லாம் வலமாத்தான். ஆனா இடப்பக்கமா சுத்தக்கூடாதுன்னு இல்லை. விதிவிலக்க நீங்க ஹார்மோன சைவத்தை இடப்பக்கமாயும் சுத்தலாம், அதுக்கும் போட்டு இருக்குது. அதுகள் அது என்னன்னு கேட்ட சில கிரகங்கள் இடப்பக்கமா சுத்துறது இருக்கின்றது காஸ்மாஸ்ல. அதே மாதிரி எல்லாரும் விளக்கை புழக்க உள்ளவராக இருந்தாலும் சில பேர் இடக்கை உள்ளவராக இருக்கிறார்கள். நடராஜர் கூட கால் மாறி ஆடி மதுரையில் இருக்கிறார், மற்ற காலை மதித்துக் கொண்டு இருக்கிறார். ஆகவே இந்த விதிவிலக்குகள் ஒரு சிறு பகுதி உண்டு, அதற்கு இடம் உண்டு வழிபாடுல. ஆனா பொது விதியாக வலம் பெறுதலாக செய்கின்றோம். மற்றது இது இந்த கேள்வி இப்ப நான் ஒரு இடத்திலே படித்தேன். இப்ப பெண்கள் மாதவிடாய் ஏற்படும் காலத்திலே ஆலயத்திற்குள் செல்லக்கூடாது என்று. ஆனால் உண்மையிலேயே பழைய காலங்களிலே கோயில்கள் நடுக்காட்டிற்குள் அமைந்திருக்குமாம். அப்ப அந்த பெண்கள் அந்த வாடையோடு செல்கின்ற பொழுது மிருகங்கள் அவர்களை தாக்குவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதனால்தான் அந்த தடையை போட்டார்கள். அந்த நாட்களில் கோயிலுக்கு வராதீர்கள், உங்களுக்கு அது ஆபத்து என்பதற்காகத்தான் அந்த தடையை போட்டார்கள். ஆனால் அது இன்னும் அந்த விடயம் கடைபிடிப்பதற்கு இதற்காக என்று சொல்ல முடியாது. உண்மையாக இந்த பெண்கள் பூசை செய்யக்கூடாது என்பது பிற்காலத்துல தான் வந்தது. எங்களுடைய 63 நாயன்மார்கள் காலத்துல பெண்கள் கருவறை வரைக்கும் போயிருக்கிறார்கள், பூசை செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு குங்கிலிய கலிய நாயனார் என்ற ஒரு நாயனார் இருந்தார். அவருடைய வரலாற்றில் வெறும் ஒரு ஜக்ஷப்பன் இரவிலே பூட்டை இருந்த கோயில போய் பூசை செய்திருக்கிறார். அவ பூசை அந்த சிவலிங்கம் முன்னால சரிஞ்சிட்டு அவ நோக்கி
அப்ப அடுத்த நாள் அதை நிமித்தறதுக்காக எல்லாரும் ட்ரை பண்ணாங்க. அப்ப பெண் வந்து கருவறைக்கு பூஜை செய்த வரலாறு 63 வரலாறு இருக்குது. திருநீல நக்க நாயனார் ஒருவர் இருந்தார், சம்பந்தனுடைய சமகாலத்தவர். அவரும் மனைவியாரும் கோயிலுக்கு போய் கருவறைக்கு வரைக்கும் போய் 2 பேரும் கும்பிட்டு இருக்கணும். கும்பிடைக்குள்ள அந்த பூஜை ஒன்று கேட்க ஒரு சிலந்தி ஒன்று அதில் விழுந்துட்டு. அவ உடனே ஒரு தாய் தானே உடனே பக்கண்டு அவ அந்த ரிஃப்ளெக்ஸா உடனே ஊதி விட்டுட்டான். முயற்சி வலிங்கத்துக்கு எச்சில் வரக்க ஊதப்படாத அபச்சாரம் ஒரு கூவம் வந்துட்டு. அன்று அவருடைய கனவிலே சிவன் வந்து காட்டினார். அப்ப ஊதின பக்கம் மட்டும் சிவலிங்கம் செம்மையா இருக்க, மற்ற பக்கம் எல்லாம் அப்படியே பொம்மையாக கொப்பளித்திருந்ததை பார்த்தார். அவருக்கு மனைவியினுடைய விளக்கம் புரிந்தது. ஆகவே பெண்கள் போய் வழிபட்டு இருக்கிறார்கள். அது பிற்காலத்திலே அந்த ஒரு ஆணாதிக்கம் கூடிய காலத்திலே இந்த தடைகள் வந்திருக்க வேண்டும். மாதவிடாய் காலத்திலேயும் கூட வழிபடக்கூடாது என்ற மரபு இல்லை. எங்களுடைய வீரசைவ மரபு இருக்கின்றது. வீரசைவ மரபிலே பிறப்பு துடக்கு, இறப்பு துடக்கு, மாதவிடாய் பூப்பு துடக்கு ஒன்றுமே கிடையாது. எக்காலமும் அவர்கள் வழிபடலாம். என்னுடைய வீட்டிலே என்னுடைய மகள் வந்து பூசை செய்கிறோம். இதே கேள்வியை கேட்டேன். நான் விதிகள் இப்படி இருக்குது, வீரசைவத்தில் இப்படி இருக்குது, இந்த கேள்விகளை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட கேட்டிருக்கணும். இந்த கேள்விகளை பிரபுபாத ஹரிகிருஷ்ண சம்பிரதாயத்தில் கேட்டிருக்கணும். ஹரிகிருஷ்ண பிரபுபாத சொன்னார், பெண்கள் மாதவிழா காலத்தில் நீங்கள் பூஜை பண்ண தேவையில்லை, அவுட் ஆஃப் ஆல்ட் பூசை தட்டுக்குரிய காரியங்கள்ல இருந்து நின்று நீங்கள் விலகி நின்று கும்பிடலாம் என்று சொன்னார். ராமகிருஷ்ணன் சொன்னார், உனக்கு மனசுக்கு பொருத்தமா இருந்தா நீ கும்பிடு சொன்னார். மற்ற வீரசைவ மரபில் அந்த துடக்கி இல்லை, ஆகவ மரபில் அது துடக்கண்டு போட்டு இருக்குது. இதுல உனக்கு என்ன படுகிறதோ அதன்படி செய்யலாம். அதான் நம்ம சொன்னோம். ஆனால் பிற்காலத்துல பிறகு ரிவ்யூ பண்ணி போட்டு சொன்ன மறுமொழி என்னென்று கேட்டால், தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பூசை செய்தாலும் ஒரு சில நாள்கள் ஒரு விடுப்பு இல்லாவிட்டால், விடுமுறை இல்லாவிட்டால் அது வந்து சலிப்பு தட்டுவதாக வந்துவிடும். ஒரு சோர்வு நுடர்ந்து செய்து கொண்டு விட்டார். அப்ப அந்த காலத்திலேயே அதற்குத்தான் இந்த துடக்கு ஆண்களுக்கு கண்டு இருக்குது. நீங்கள் ஒரு செத்த விடணும்னா உங்களுக்கு ஒரு துடக்கு வந்துடும், என்னோட குழந்தை பிறந்தோன்னு தொடக்கு வந்துடும், அதெல்லாம் இருக்குது. அப்ப அந்த நேரங்களில் நீங்கள் பூஜை செய்ய மாட்டீர்கள். அப்ப உங்களுக்கு அது ஒரு விடுமுறை காலம், செய்ய ஆர்வத்தோடு. பெண்களுக்கு இதே மாதிரியாக மாசத்துல 5 நாள் செய்யாது என்றால் அது அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை, ஒரு ஓய்வை கொடுக்கின்றதாகவும் இருக்கின்றதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி கட்டாயமாக அப்படி என்று இல்லை. ஆனால் ஆகம விதிகளே அப்படி இருக்குது. ஆனால் விதி விலக்குகளும் நிறைய இருக்கிறது. சரி, நன்றி நன்றி டாக்டர். மற்றது இன்னும் ஒரு கேள்வி, இது சைவ ஆலயங்களுக்கு என்று அல்ல, இது எல்லா ஆலயங்களிலும் இடம்பெறுகின்ற விடயம் என்றாலும், ஆலயங்கள் வர வர வியாபார ஸ்தலங்களாக மாறுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஒரு திருவிழா நடைபெற்றால் உள்ளேயும் வியாபாரம் தான், வெளியேயும் வியாபாரம் தான் என்று சொல்வார்கள். ஏனென்றால் மக்கள் ஒன்று கூடுகின்ற இடம் என்பதனால தங்களுடைய வியாபார பொருட்களை விற்பதற்கு இலகுவாக இருக்கும் என்பது ஒரு விடயம். அடுத்த விடயம், உள்ளே நடப்பது அவர்கள் கோயிலுக்குரிய காணிக்கை என்று சொன்னாலும் பணம் படைத்தவர்களை விஐபி டிக்கெட் கொடுத்து முன்னே விடுவது, அப்படி ஒரு குற்றச்சாட்டு இந்தியாவில் அந்த குற்றச்சாட்டு நிறைய இருக்கிறது. அவர்கள் முன்னிலைக்கு விடுவது, அப்ப ஏழைகளுக்கு கடவுள் இல்லையா என்ற ஒரு கேள்வி வரும். அவர்கள் விஐபி டிக்கெட் 100 ரூபாயை கொடுத்து விஐபி டிக்கெட்டை பெற்றுக்கொள்வார்கள். அந்த 100% இல்லாத ஒருவர் என்ன செய்வது இறைவனை தரிசிப்பதற்கென்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது ஒரு பிரச்சனை. கோயில் நிர்வாகங்களுக்கிடையே ஒற்றுமையின்மை நிறைய காணப்படுகிறது. அது எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. அவர்களுக்குள்ளே போட்டி, அவர்களுக்குள்ளே பொறாமை, சண்டை, இப்படியான விடயங்கள் இறைவனுக்கு உகந்ததா என்பதுதான் என்னுடைய கேள்வி. முதலாவது இந்த மரபுகளை பார்க்க வேண்டும் நாங்கள். முதலாவதாக இந்த கோயில்ல அர்ச்சனை என்று செய்வார்கள் உண்டு. அந்த அர்ச்சனை செய்கிற மரபு ஆகம நூல்கள்ல கிடையாது. அர்ச்சனை செய்வார், யார் செய்வார்? அந்த அர்ச்சகர், அந்த குருவானவர். குருவன்னு சொல்றதில்ல, அப்புறம் புரோகிதர் என்று தான் சொல்றது. புரோகிதர் அல்ல அர்ச்சகர். அவர் அர்ச்சகர் என்ன செய்வார்? அந்த பூஜை பண்ணும் பொழுது சுவாமிக்கு சில தோத்திரங்கள், நாமங்களை சொல்லி வழிபடுவார். அதுதான் அர்ச்சனை. திருமுறையில சொல்லி இருக்கு, அர்ச்சனை பாட்டே ஆகும் என்று சொல்லி இருக்கு. இப்ப நாங்கள் தோத்திரங்கள்ல தமிழ்ல பாடினா அது அர்ச்சனை. அவர் வந்து நாமாவளியாக பொதுவாக, நாமாவளி என்ற ஆவலி என்ற வரிசை, தீபாவளி என்ற தீப வரிசை எங்களுக்கு தெரியும். நாமாவளி என்ற நாம வரிசை. ஓம் ஸ்கந்தாய நமக, ஓம் குகாய நமக, ஓம் சண்முகாய நமக, அப்படியே பேர்களை சொல்லி சொல்லி கும்பிடுறது. அதில் 10 நாமம் சொல்லுவினம், 16 நாமம் சொல்லுவினம், அப்படி 36 சொல்லுவினம், 50 108 சொல்றது இருக்கு. 108 சொன்னா அது வந்து அஷ்டோத்திர சதநாமாவளி. 1000 சொன்னா சகஸ்டநாமம்.
இப்படி இருக்கின்றது. அப்போ சில பேர் அப்படி அந்த அர்ச்சனையை அது அவருடைய நேரம் வசதி பொறுத்து ஏதோ மினிமலாக செய்வார் உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு போனால் லவோகந்தாய நமக சுமுகாய நமக என்று போட்டு அப்படியே என்னுடைய பேரும் பேரும் லம்போதராய நமக என்று சொல்லி ஓடிவிடும். ஒரு 10 பேர் 12 16 பேர் போட்டு அப்படி பூசி போட்டுட்டு போகிறது. இது அதோட. ஆனால் இந்த அர்ச்சனையை ஒவ்வொருத்தரும் எனக்கு செய்யென்று வெளிக்கிடமே, அது மரபில இல்லை. நீங்கள் அப்படி செய்ய தேவையில்லை. நீங்க போனா உங்களோட அர்ச்சனை தட்டை கொண்டே அவர்கிட்ட கொடுக்கலாம். அவர் செய்கிற பொழுது பூசியோட சேர்த்து செய்வார். இதனிட எல்லாருக்கும் எனக்கு ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு வேணும். நான் போனால் லம்போதரனுக்கு ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு வேணும். தங்கா போனால் அவ ஒரு ஸ்பெஷல் அப்படி ஒவ்வொரு கேட்டு உடனே அதுக்கு பிறகு வந்துச்சு உடனே உடனே நட்சத்திரம் என்ன நாளை என்னன்னு சொல்லி அதில் ஒரு அரிச்சை அதுக்கு அது பிறகு வந்தது. பிறகு அதுக்கு என்ன செய்தார்கள்? ஓகே, அந்த நாளையில் அர்ச்சனைக்கு காசு கிடையாது, தட்சணை என்று சொல்லுவார்கள். தட்சணை வந்து நீங்கள் விரும்பினா வைக்கலாம். பொதுவாக என்னுடைய ஊரில் நான் புரிந்த பொழுது அர்ச்சனைக்கு போயிருக்கேன், நாங்கள் தட்டு கொண்டு போவோம். வாழைப்பழம், வெத்திலை பாக்கு, மற்றது தேங்காய், அதுதான் புதுக்க வைக்கிறது. அப்படி சேர்த்து எங்களுக்கு 7 மண்டா கொஞ்சம் கற்பூரம், கொஞ்சம் எண்ணெயோன்னு அதில் ஏதாவது வெப்பம். பொதுவாக காசு சில பேர் வைக்கிற காசு இல்லாது ஐயர் என்ன செய்வாருன்னா தேங்காய் உடைத்தார் என்றால் பாதி முடி தேங்காய் அவர் எடுப்பார். வாழைப்பழத்தில் 2 பிச்சை எடுப்பார். வெத்திலையில தேவையண்டா 1-2 எடுப்பார். அவ்வளவுதான் அவருடைய தட்சணை. இயலுமானவர்கள் அது ₹1 50 ₹2 வச்சா அது எடுப்பார். அவருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் செய்வார். ஆனா ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே செய்யணும் வந்து இல்லை. பூஜை நடக்கல அதையும் செய்து விட்டா முடிஞ்சு, அவ்வளவுதான். இந்த தட்சணை மரபு. தட்சணை மரபு என்றால் நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீங்களன்றதுக்கு அவருக்கு தெரியாது. எவ்வளவு கொடுத்தாலும் சர்வீஸ் ஒன்றுதான். கொடுக்கிறவர் தன்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு கொடுக்கணும். ஒரு டாக்டராக நாங்கள் போனோம்னால் சும்மா ₹1 வச்சு போட்டு வரையலாம். ஏழைகளுக்கு அவர் போனால் ஒன்றும் இல்லாட்டும் பரவாயில்ல, ஒரு பூவை கொண்டே கொடுத்தாலும் அங்கே செய்யலாம். விளங்கு தானே? அப்படிதான் இருந்தது. இதை பிறகு பார்த்து ஒவ்வொருத்தரும் தனக்கு செய்ய வழி கிடைக்கல. இப்ப கொஞ்சம் ஆக்கள் கியூ வருது, நிற்க வேணும், எல்லாரும் முன்னுக்கு நிற்கணும். உடனே அதுக்கு ஒரு ரேட் போடுறது. நான் அறிய முதல் நல்லூர்ல டிக்கெட் நான் அறியத்தான் வருகிறது. ₹1 டிக்கெட். இன்றைக்கு பெருமையா சொல்லுறார்கள் நல்லூர்ல இன்றைக்கும் ₹1 டிக்கெட் உண்டு. இந்த ₹1 டிக்கெட்டே பிள்ளை, அது முந்தி இருக்கேல, அவ்வளவுதான். ஏன்னா ₹1 மழை இல்லாத இருந்திருக்கிறார் அந்த நாளையில. இப்போ ₹1 போறார். இந்த டிக்கெட் என்றது பிறகு வருகிறது. அப்ப அர்ச்சனை தனிப்பட்ட ஆக்கள் செய்ய வழிகிடம். உடனே சாமி பூசை விட்டு ஆசாமி பூசை தொடங்குது. போறோம்னா சுவாமியின் நாமம் சொல்லுறாரோ இல்லையோ, என்னுடைய நாமத்தை வடிவா சொல்ல வேணும். என்னுடைய நாமம் மட்டும் இல்லை, என்னுடைய மனைவி, என்னுடைய மகன், மகள், மருமக்கள், பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, பாட்டி, பூட்டா எல்லாத்த பேரும் நட்சத்திரங்களோட சொல்லணும் ஐயா. இல்லாட்டி நான் எனக்கு பிடியாது. இப்ப சுவாமியின் பேர் 10-12 பேர் சொல்லி கொண்டு வந்தவர் இப்ப 100 கணக்கில் ஒருத்தட்ட பேரை. அப்ப நீங்க அர்ச்சனைக்கு போனா சுவாமியின் பேர் கொஞ்சம் தான் நடக்குது, ஆசாமிகள் என்ற பேர் தான் கணக்கா சொல்லப்படுகிறது. இதுதான் வந்த தலைகள வந்த விசச்சரை. நான் கோயில்ல போனா ஒரு நாளும் அர்ச்சனை செய்கிறது இல்லை. கேட்பார்கள் சுவாமி பேருக்கு செய்யும் கொண்டு சொல்லுவேன். கட்டைகள் அதில் கொண்டு போக சுவாமி பேருக்கு செய்யும் கொண்டு சொல்லுவது. சில வேளைகளில் பூஜையில சங்கல்பம் பண்ணி திருவிழாக்களுக்கு செய்யக்குள்ள சொல்லுவோம். இன்னார் செய்கிறோம் என்று சொல்லுகிற சங்கல்பம் என்று இருக்கிறது, அதில் சொல்லுவோம். மற்றும்படி சொல்லுவது கிடையாது. இங்குதான் வியாபாரம் வருகிறது. அவை இதுகள் எல்லாம் நடைமுறையில இருக்கையில் பிறகு டிமாண்ட் கூட ஒவ்வொன்றுக்கும் திருவிழாக்கும் அப்படித்தான். கோயில்கள் முந்தி நடந்தது 2 முறை. ஒன்று கோயில்ல அர்ச்சகர் தான் பொறுப்பு, நித்திய பூஜை அவற்ற பொறுப்பு. அவருக்கு இந்த அர்ச்சனையில கொடுக்குற தர்ஷனை இருக்கிறது. அதை விட அவருக்கு இந்த கோயிலில் இருக்கிற நிலமோ அதன்களில் இருந்து கொஞ்சம் நெல்லோ அந்த இதுகளோ வரும்படியோ வரும். அதில் அந்த கோயில் தர்மகர்த்தா அவருக்கு இவ்வளவு கொடுப்பார். ஏன்னா 6 சைவ நாளில் போட்டிருக்கிறார். இந்த பூஷகர் எப்படி இருக்க வேணும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார். அதில் ஒருவரை ஆசாரியார் முதலியோரை நியமிக்க வேண்டும். அவர்களுக்கு அன்னவஸ்திர முதலியவற்றின் பொருட்டு முட்டுப்பாடு இல்லாமல் பொருளுதவி செய்து, அதுக்கு சாப்பாட்டுக்கு உடுப்புக்கு கஷ்டப்படாத அளவுக்கு பொருளுதவி செய்து அவர்களை கொண்டு தேவாலய கிரியைகளை காலந்தோறும் விதிப்படியே செய்து கொண்டு வரல் வேண்டும். அப்ப அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண வேணும் இருக்குது. அதுதான் நடந்து. அப்ப பூஷை உரித்தி வருக்கு. நீங்க திருவிழா செய்தாலும் தட்சிணைகள் எல்லாம் வைக்கத்தான் போகும், அதெல்லாம் வைக்கும். ஆனா கோயிலுடைய சொத்து பராமரிப்பு பொறுப்பு கோயில்காரருக்கு. அதை பூஜைகள்ல போய் கட்டணம் பண்றது கிடையாது. ஆனா அது இவற்றை
அப்ப அவை என்ன செய்வேன் என்று கேட்டால் இந்த சொத்துக்களை பராமரிக்கிறதும் எங்கள் ஊர்ல அப்படித்தான் நடக்கிறது. முந்தி இருக்குது திருவிழாக்கு முதல் எங்களுக்கு ஒரு திருவிழா இருந்தது. ஐயர் வருவார் ஒரு மாதத்துக்கு முதல் இப்படி என்ன அந்த பிரசாதத்தை போட்டனையும் கட்டி கொண்டு வந்து கோயில் நோட்டீஸும் வந்து இப்படி திருவிழா வருகுதுன்னு சொல்லி தந்துடுவேன். அதை சொல்லுவேன் கொண்டு தந்து அறிவிப்பேன். அறிவிச்சு போட்டு சொல்லுவார் கேணி இறக்க வேணும், அது வெளியில பாத்திகள் இருக்கு கூட்ட வேணும், இந்த பக்கத்து வேலி தண்ட வேணும், இதில் வெள்ளை அடிக்க வேணும் என்று சொல்லுவார். அப்ப அந்த நேரத்தில் எங்களோட வீட்டில இருந்து அதுக்குரிய காசு ஏதோ 50, 20, 30 கொடுப்போம். இப்படி ஒவ்வொரு இடையும் கொஞ்சம் காசு சேர்த்து அவர் அந்த திருவிழாக்கு முதல் சுத்தரவு செய்து வெள்ளை அடிச்சு அதுகளை செய்து வைப்பார். அதுக்கும் அவருடைய வேலை. இது கோயில் பூசகர். கோயிலாக்கள் என்ன செய்கிறது, சொத்துக்களை பராமரித்து கொண்டு போறதும் அதில் இருக்கிற நிதிகளை கோயிலுக்கு இதன்றதும் கோயிலுக்கு தேவையான வாகனங்கள் புதிய கட்டிடங்கள் இதன்ற அதை செய்விடும், திருத்தங்களை செய்விடும், பெரிய திருத்தங்கள் இதெல்லாம் செய்விடும். கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒரு வரைக்குள்ள இந்த கோயில்காரர் கூட செய்யலாத நீங்க கும்பாபிஷேகம். அப்போ ஒரு சபை கூடுறது, ஊர்ல இருக்கிற பெரியவ பணக்காரர் கடைக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கும்பாபிஷேக சபை கொண்டு வச்சு அவை எல்லாரும் என்னென்ன செய்யணும் சொல்லி தீர்மானிச்சு அவ தங்களுக்குள்ள பொருளை சேர்த்து அந்த பொருளுக்குள்ளேயும் இருக்குது சேர்ந்த பிறகு அதை பிரிச்சு பங்கண்டு பிரிச்சு இது தட்சணைக்கு, இது திருவிழாவுக்கு, இது பூசை செலவுக்கு, இது கட்டட செலவுக்கு எல்லாம் பிரிச்சு அதன்படி கும்பாபிஷேகம் செய்கிறது நடக்குது. அப்ப இங்க வந்து ஒருத்தருக்கும் வியாபாரம் கிடையாது. அங்கே ஆக பெனிஃபிஷரி வந்து அந்த புரோகிதர் மட்டும் அதுக்குரிய தட்சணைகள் அந்த இதுகள் இருக்கு. இதுதான் இந்த முறை. இதை கோயில்ல பார்த்தார்கள ஐயருக்கு டிக்கெட்ல நிறைய போகுது, ஆக்கள் கூட்டிட்டோம், அர்ச்சனை எல்லாம் போகுது. உத நாங்கள் எடுத்த கோயில்காரர் யோசிச்சோம். உடனே ஒரு உண்டியல் ஒன்று வந்து வச்சார்கள். உண்டியல் ஒன்று வச்சார்கள். உண்டியலை பற்றி ஒரு ஆகமத்திலையும் காணையில. கனடாவில் உண்டியல் வச்சா ஒரு பிரச்சனை என்றா உண்டியல்ல சேர்ற காசுக்கு டேக்ஸ் ரிசீட் இல்லை, பிளாக் மணி. அப்ப அதே உரிய இடத்துல அவர் சரி கணக்கு பார்த்து போடுறாரோ, ஆட்ட பேர்ல போடுறாரோ, இல்லை வேற வேற டேக்ஸ் போடுறாரோ தெரியாது. அப்ப அந்த பிரச்சனை. அப்ப உண்டியல் வந்தது. பிறகு அரிச்சனைக்கு டிக்கெட் வந்தது. திருவிழாவை பொறுப்பில் எடுத்துக்கணும். ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ரேட் போட்டுக்கணும், இவ்வளவு வேண்டும் வந்தது. பிறகு கும்பாபிஷேகத்துக்கு அது கான்ட்ராக்ட் வந்தது. இப்படியே ஆலயம் வியாபாரமாக வந்து விட்டது. அது உண்டு. அதில் எங்களுக்கு நடந்த ஒரு பிரச்சனை என்று கேட்டால், எங்களுடைய ஈழத்தில் நடந்த போர்க்காலத்திலே நாங்கள் புலம்பெயர் தேசத்திலே ஆலயங்களை திட்டமிட்டு ஊடுருவி எங்களுக்கு தாயகத்துக்கு பணம் சேர்த்து அனுப்புகின்ற வியாபார நிலையங்களாக ஆக்கினோம். இன்றைக்கும் அவருடைய கட்டுப்பாடுகளில் தான் பல ஆலயங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு தாலயத்தில் அங்க வந்து போராட்டத்துக்கும் காசு போறதில்லை, புனர்வாழ்வுக்கும் காசு போறதில்லை. ஆனா அதே மெக்கானிசத்தை காசு எடுத்து இங்க ஆக்களுக்குள்ள போய்கொண்டிருக்கிறது. எங்க ஆலயத்துக்கு பின்னால ஒரு டெம்பிள் எக்கனமி ஒன்று, ஹியூஜ் இயங்கு நிலை பொருளாதாரம் ஒன்று இருக்குது. அந்த பொருளாதாரத்துக்காகத்தான் ஆலயங்களில் இவ்வளவு சண்டை, இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு வழக்குகள். கோயிலிலே அந்த பணம் இல்லாவிட்டால் நடக்காது. இந்த பற்றி எனக்கு முழுமையாக தெரிய வந்தது ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னாடி. இலங்கையிலே 2 ஆலயங்கள் இந்து சமய கலாச்சார திணைக்களத்தின் கட்டுப்பாட்டிலே இருக்கின்றன. இன்றைக்கு ஒரு ஆலயம் பாணந்துறையில் இருக்கின்ற கோயில் உண்டு. அது அந்த காலத்திலே எங்கள் விடுதலை அந்த பிரபாகரனுடைய குடும்ப தொடர்புடைய கோயில். அந்த காலத்திலே அரசாங்கம் அதை பொறுப்பேற்று இந்து சமய திணைக்களத்தில் கொடுத்துடுச்சு. பாணந்துறையில் ஒரு விரும்பி எங்கடையாக்கள் வரிசையாக போய் கும்பிடுறாண்டு இல்லை, அந்த லோக்கல் கிரௌட் கும்பிடுது, சிங்கள ஜனம் கும்பிடுது. 2வது ஒரு கோயில் முருகண்டி பிள்ளையார் கோயில். போர் முடிந்த பிற்பாடு இந்த கோயிலை திருப்பு எடுக்கக்குள்ள அதில் இருக்கிற பிரச்சனைகள்ல வழக்கு போய் அந்த வழக்கு நிலுவையில் இருக்க நீதவான் சொல்லிட்டார், வழக்கு முடியும் வரைக்கும் இதனுடைய நிர்வாகம் வந்து இந்து சமய கலாச்சாரம். இந்த 2 கோயிலின் வருமானம் கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு முன்னால் ஒரு வருட வருமானம் 70 லட்சம் ரூபாய் இலங்கை. அந்த ஆண்டு பல ஆலயங்கள் புனருத்தாரணம் செய்யப்பட்டு கொண்டிருந்ததானே, அவர்களுக்கு பிரித்து கொடுத்தார்கள். ஒவ்வொரு ஆலயத்துக்கு உழவு இதுகளை கொடுத்தார்கள். கன்னடங்கள் அழிந்த ஆலயங்களே கொடுத்தார்கள். இந்த பேரூர் தெரியாத இந்த சிறு ஆலயங்களுக்கே ஒரு வருடத்துக்கு 70 லட்சம் என்றால் யோசித்து பாருங்கள். நம்ம ஊர்ல இருக்கிற முன்னால இருக்கிற கோயில்ல இருந்து பெரிய கோயில்கள் எவ்வளவு பின்னால அந்த இயங்கு நிலை பொருளாதாரம் இருக்கு. அதை நோக்கித்தான் இந்த இவ்வளவு சச்சரவு, இவ்வளவு சண்டை. பொதுவாக அதிகார போட்டி மட்டுமல்ல, அதுக்கு பின்னால் இப்ப நேரடியா கோயிலிருந்து பணம் எடுக்கிறது உண்டு. 2வதாக கோயிலில் நடக்கிற வேலைக்கு என்னோடத்துல கண்ட்ராக்ட் கொடுத்து அதனோட கமிஷன் பெறுகிறது உண்டு, அல்லது தனக்கு ஏற்றோடுதல் இருக்கிறது உண்டு. இப்படி பல விதமான
குளறுபடிகளுக்கும் ஊழல்களுக்கும் அந்த பராசக்தியில் ஒரு வசனம் வந்தது, கோயிலை எதிர்த்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. ஆறுமுகனாவில் இருந்த கோயிலை பற்றி அழகாக சொல்லுகிறார், எப்படி இருக்கணும் என்று சொல்லுவார். இது பாலபாடத்துல இருக்குது, தேவாலயம் என்ற கட்டத்துல சொல்லுவார். தேவாலயம் தோறும் வித்தியாசாலை ஸ்தாபித்து அதிலே பிள்ளைகளுக்கு கருவி நூல்களையும் வேதமாகமான நூல்களையும் கிரமப்படியே கற்பித்தல் வேண்டும். கருவி நூல்கள் என்றால் எங்கட உலகியல் கல்வி. அப்ப உங்களுக்கு தெரியும், எத்தனையோ சர்ச்சஸ் எல்லாம் பள்ளிக்கூடம் தொடங்கினது, மிஷனரி ஸ்கூல் எல்லாம் இருந்தது. எங்க என்னென்ன கோயில் பள்ளிக்கூடம் தொடங்கினு பாக்குறோமோ வேலை குறைவு. இன்றைக்கு இருக்கு இந்தியாவில் சில பெரிய என்ன திருப்பதி தேவஸ்தானத்துக்கு எல்லாம் பல்கலைக்கழகம் எல்லாம் இருக்கிறது, ஆனா மற்றபடி வேலை குறைவு. அப்போ சொல்றார், ஆலயங்கள் வித்தியாசால சாபித்து அதுல வேதாகம கல்விப்பட்டுள்ள கருவி நூல்கள் என்ற இண்டஸ்ட்ரியல் அண்ட் தொழிற்கல்விகள், டெக்னாலஜி அதெல்லாம் கொடுக்க வேண்டும். கற்ற பிள்ளைகளை பரீட்சித்து அவர்களுள்ளே அதிசமர்த்தர்களாயும் நல்லொழுக்கவும் பக்தி உள்ளவர்களையே தேவாலயத்துக்கு ஆச்சாரியார் முதலாயினோரா நிர்வாகசர் அதெல்லாம் வந்து அதில் படிச்சாக்கள்லாம் வர வேணும், நியோகித்தல் வேண்டும். அவர்களுக்கு அன்னவஸ்திரம் முதலியவற்றை பொருட்டு முட்டுப்பாடு இல்லாமல் பொருளது செய்து கொண்டு அவர்களை கொண்டு தேவாலய கிரியைகளை காலந்தோறும் தவறாமல் விதிப்படியே செய்து கொண்டு வரல் வேண்டும். அவர்கள் தங்களுக்குரிய நல்லொழுக்கத்திலும் தேவாலய கிரியைகளிலும் வலுவினார்களாயின் அவர்களை கண்டித்து திருத்தல் வேண்டும். திருத்த முறாதவர்களை நீக்கிவிடல் வேண்டும். கடவுளுடைய குணமவைகளையும் புண்ணிய பாவங்களையும் அப்புண்ணிய பாவங்களின் பயனாகிய சுகதுக்கங்களையும் கடவுளை வழிபடும் முறைமையையும் அவ்வழிபாட்டினால் பெறப்படும் முத்தி இன்பத்தையும் அறியும் அறிவு இல்லாத போது தேவாலயத்தினாலே சனங்களுக்கு சிறிதும் பயனில்லை. நோ யூஸ். இவ்வறிவில்லாதவர்கள் தேவாலய சேவை செய்ய புகினும் குளிக்க போய் சேறு பூசிக்கொள்வோர் போல பாவத்தையே சம்பாதித்துக் கொள்வார்கள். ஆதலினாலே நல்லொழுக்கமும் பக்தியும் சமய சாத்திர உணர்ச்சியுடைய பெரியோர்களை சமய போதர்களாக நியமித்து தேவாலயத்திலே காலந்தோறும் ஜனங்களுக்கு சமய நிறைய போதித்தல் வேண்டும். ஒரு கோயிலே இப்ப இல்லை. ஜனங்களுக்கு பர்த்தி வளர்ந்து ஓங்கும் பொருட்டு தேவாலயம் எங்கும் வேத ஒலியும் தமிழ் வேதம் தேவார திருமுறைகள் தலைத்தோங்கும்படி செய்வல் வேண்டும். சைவர்களுக்கு தமிழ் வேதம் தேவார திருவாசகங்கள், வைஷ்ணவருக்கு தமிழ் வேதம் 4000 திவ்ய பிரபந்தம். சைவ மரபில் பிறந்தவரேயாயினும் தேவார திருவாசகங்களை ஓதாதவர் சைவராகார். வைஷ்ணவ மரபில் பிறந்தவரையாயினும் 4000 பிரபந்தத்தை ஓதாதவர் வைஷ்ணவராக மாட்டார். ஈஸ்வர பக்தி வளர்தற்கு ஏதுவாகிய வாக்குகளும் செயல்களுமே அன்றி மற்ற வாக்குகளும் செயல்களும் தேவாலயத்திலே சிறிதும் நிகழாவண்ணம் சாவதானமாக பாதுகாத்தல் வேண்டும். நல்லொழுக்கமும் பக்தியும் ஆகம உணர்ச்சியுடைய பெரியோர்கள் கோயில் அதிகாரிகளாய் இருப்பார்களாயின் அவர்கள் பழிபாவங்களுக்கு பயந்து தேவாலயத்தை சிரத்தையோடு விதிப்படி நடாத்தி சமய பக்தியை வளர்ப்பார்கள். இந்த இயல்பு இல்லாதவர்கள் நாங்க இப்ப பார்க்கிறோம், இல்லாதவர் கோயில் அதிகாரிகள் இருப்பார்களாயின் அவர்கள் தேவ திரவியங்களை, கோயில் திரவியங்களை பொருள்களை பெரும்பான்மையும் டம்பத்தின் பொருட்டும் தங்கள் குடும்ப பாதுகாப்பின் பொருட்டும் பொது பெண்களின் பொருட்டும் வழக்கின் பொருட்டும் அதிகாரிகளை உபசரித்த பொருட்டும் பார்க்கிறோம். அதிகாரிகளை உபசரித்த பொருட்டும் அவர்களுக்கு கொடுக்கும் பரிதானத்தின் பொருட்டுமே செலவு செய்வார்கள். தேவாலயத்தை ஈஸ்வர வளர்த்தி வளர்வதற்கு சிறிதும் இடமாக்காது காமம், குரோதம், மதம், மாச்சரியம், சண்டை, கொலை முதலியவை வளர்வதற்கு இடமாக்கி விடுவார்கள். நாங்க அதுக்கும் பார்க்கிறோம் கனடா கோயில்கள் இல்லையா, கொலை இருக்குது, களவு இருக்குது, சண்டை இருக்குது, வழக்கு இருக்குது. அவர்கள் தேவத்திரவியத்தை சிறுபான்மை தேவாலய கிரியைகளில் செலவு செய்யினும் அக்கிரியைகள் இவை என்பதும் அவை செய்வதற்கு யோக்கியவர் இவர் என்பதும் அவர்களை செய்யும் முறைமை இது என்பதும் அவ்வுறமைப்படி செய்யாது ஒளியின் விளையும் கேடு இது என்பதும் அறியும் அறிவு இல்லாமையினாலே அவைகளை கிரமப்படி செய்விக்க மாட்டார்கள். ஆகையாலே அச்செலவினால் சிறிதும் பயனே இல்லை. அதனாலே தேவாலயங்களை
நல்லொழுக்கமும் பக்தியும் ஆகம உணர்ச்சியும் உடைய பெரியோரிடத்தையே ஒப்பித்தல் வேண்டும் என்று சொல்றார். கோயில் அதிகாரிகள் தங்களுக்குரிய கடமையிலே தவறினார்களாயின் அரசன் அவர்களை தண்டித்து நீக்கிவிடல் வேண்டும். அரசாங்கம் அரசன் அப்படி செய்யாவிடத்து உலகத்தார் பலரும் ஒற்றுணர்வர்களாய் திரண்டு அரசனுக்கு இங்க அரசாங்கத்துக்கு விண்ணப்பம் செய்து அதிகாரிகளை நீக்க முயலுதல் வேண்டும். இவ்வளவும் 6 சொல்லி வச்சிருக்கிறேன். அவர் அன்றைக்கு சொல்லி இன்றைக்கு 180 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்றைக்கும் எங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால இந்த அளவுக்கு அது சாத்தியப்படுகிறது இல்லை, இது சரியானது என்பதை சொல்லுகிறது. விதை போடுறதான வேலை சொல்றது இது மக்கள் தீர்மானிக்கட்டும். ஏனென்றால் விதமான கோயில்களால சிறிதும் பயனில்லை என்று கூட அவர் சொல்லி இருக்கின்றார். நாங்கள் வீணே அது குளிக்க போய் சேறு போசிக்கொள்வது போல செய்யாமல் அதை முறைப்படி செய்விக்க வேண்டும். முதலாவதாக எங்களை பொறுத்தவரையில் தெரிந்தோணும் என்றால், முதலாவதாக ஆலயங்களில் போனால் இந்த அர்ச்சனை செய்கின்றோம் என்ற பேருக்கு மனைவி இப்படி எல்லாம் கூட்டு அர்ச்சனை நீங்கள் அர்ச்சனை செய்தால்தான் கடவுளுக்கு கேட்கும் வேண்டி இல்லை இல்லையா? அதனால நீங்க போய் வழிபட்டு வந்தாலே போதும். தேவார திருவாசகங்களை பாடி சுற்றி வந்தாலே போதும். அவ்வளவுவே மிகப்பெரிய விஷயம். நாங்கள்லாம் அந்த போட்டி போட்டு 100 பேர் உள்ளுக்கு கோயிலுக்கு அர்ச்சனை செய்ய போறோம்னா டிக்கெட் வந்துடும். அப்புறம் அதில் முன்னுக்கு நான் போகணும்னா அதில் அப்புறம் ஏற்றத்தளவு 100 ரூபா போட்டால் முன்னுக்கு போகலாம். அப்படி கண்டது வந்துடும். அதில் நாங்களும் அதிலே பங்கேற்காமல் இருந்து கொள்ள வேண்டும். அதான் அங்கே முக்கியமானது ஒன்று. சரி, இறைவனை வழிபடுகின்ற விதிமுறைகள் ஆகமங்களில் சொல்லப்படாத விடயங்களை நாங்கள் தான் உருவாக்கி இருக்கிறோம். எனவே அதுதான் சில வேளைகளிலே விமர்சனத்திற்குள்ளாக வேண்டிய ஒரு நிலை காணப்படுகிறது. நிறைய விளக்கங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இனி நாங்கள் நேயர்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள், வினாக்களுடன் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி டாக்டர். நிறைய சந்தேகங்களை தீர்த்திருக்கிறோம். மிக முக்கியமாக மக்களிடையே காணப்படுகின்ற கேள்விகளுக்கு விடை தந்திருக்கிறீர்கள். நன்றி. நன்றி. இனி மக்களுடைய கேள்விகளையும் கருத்துக்களையும் பார்ப்போம். நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம்.